யார் வந்தாலும் யார் போனாலும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதனால யாரோ ஒருத்தர் நம்பி இன்னைக்கு சினிமா இல்லை. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம் மக்களுக்கு. ஒன்றும் வராது. எல்லா நடிகர்களும் இன்னைக்கு விஜய்க்கு பின்னால் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க, ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித் வந்தாங்க, இனி விஜய் அஜித்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வருவாங்க. காலங்காலமாக சினிமாவை பொறுத்தளவில் யார் வந்தாலும் யார் போனாலும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. மக்களுக்கு இன்னைக்கு வந்து எப்படின்னா பிரம்மாண்டத்தை விரும்புகிறாங்க மக்கள். எல்லாம் பேன் இண்டியா படங்கள் தான் ஜாஸ்தி வருது. அதனால் யாரோ ஒருத்தர் நம்பி இன்னைக்கு சினிமா இல்லை. சினிமாவை பொறுத்தவரை ஒரு கூட்டு முயற்சியாக மாறிடுச்சு. எல்லா மொழிகளையும் எல்லா நடிகர்களும் நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதனால அப்புறம் இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸில் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி கவலைப்படுறதில்ல, குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான குவாலிட்டியோடு இருக்கும்போது அவங்கள பொறுத்தவரை வந்து நிச்சயமாக எந்த நடிகர்கள் நடித்தாலும் படம் நல்லா இருக்குன்னு மக்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு பெரிய சமீபத்தில் வாழைன்னு ஒரு படம் வந்தது, சின்ன படம் தான், பிரமாதமாக போச்சு. இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய லப்பர் பந்து எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு ஆர்டிஸ்ட் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம் மக்களுக்கு. அதாவது இன்னைக்கு பல்லடத்தில் இந்த தியேட்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 5 ஸ்க்ரீனு மிக பிரம்மாண்டமாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வசதியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஒரு 30-40 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு அற்புதமான, அதாவது ஷாப்பிங்கு, ப்ளே ஜோனு எல்லாம் கலந்த ஒரு தியேட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. செல்வம் வந்து இந்த தியேட்டரை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசித்து கட்டியிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. என்ஜினியர் புண்ணியமூர்த்தி சார், ஆனந்த், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தியேட்டரை பொறுத்தளவில் வந்துருக்குது ஆடியன்ஸுக்கு எல்லா தியேட்டருமே அட்மாஸ். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் 2 தியேட்டரில் அட்மாஸ் இருக்கும். இந்த தியேட்டரில் 5 தியேட்டருமே அட்மாஸ் போட்டிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு உலக தரத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தியேட்டரை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும்.